நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கொடி முதல் மாநாடு எப்போது? ரசிகர்கள் மற்றும் அக்கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் விஜய், இவரது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் கொடி அறிமுக விழா சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் ஆகஸ்ட் 22 நடைபெறவுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் விஜய், இவர் கடந்த 2009 ஜூலை மாதம் 26 தனது ரசிகர்களை ஒருங்கிணைக்கவும் நற்பணி நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் வேண்டி விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கினார். சினிமாவில் டாப் நடிகராகவும் அதிக ரசிகர்களை கொண்டவராகவும் இருக்கும் நிலையில் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவையும் அக்கட்சி தலைவர்களை ஆதரித்து விஜயின் தந்தை சந்திரசேகர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் நாங்க எதிர்த்து நிற்கிற நடிகர் விஜய் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அவர் தன் படங்களில் அடுத்தடுத்து அரசியல் வசனங்கள் மூலம் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் தன் அரசியல் வருகை அறிவித்தார். 2021 அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வேட்பாளர்களாக 170 தொகுதிகளில் போட்டியிட்டு 115 தொகுதிகளில் வெற்றி பெற்று உறுப்பினர்கள் ஆகினர். இத்தனை நாட்கள் சினிமாவிலும் மேடையிலும் ஆடியோ வெளியீட்டு விழாவிலும் அரசியல் வசனங்களும் கதைகளும் பேசி வந்த விஜய், அந்த பிராண்டை நான் கிழிச்சு காட்டுறியா? கடந்த பிப்ரவரி மாதம் 2 தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி அதை தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்ய விண்ணப்பித்தார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் கட்சியை தொடங்கிய விஜய் அடுத்த கட்டமாக தன் கட்சி கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார். தாவேகாவின் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகம் அதில் பதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இக்கட்சியில் இணைய வேண்டி விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் ஆப்பை அறிமுகம் செய்த நிலையில் அதில் லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்களாக இணைந்து வருகின்றனர். இக்கட்சியின் சின்னமும் மாநாட்டின் போது அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இது ரசிகர்கள் மற்றும் மக்கள் இயக்கத்தினர் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாநாட்டிற்காக அக்கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம்.